சதக்காத்தின் வாஜிபத்தின் மஃபுல்லத்தன் பரலாக்கப்பட்ட வாஜிபான சதக்காக்களை மார்க்கமாக்கியிருக்கின்றார். ஒரு சில மக்களிடம் சேராமல் இருப்பதற்கு, அவரிடமே முடங்காமல் இருப்பதற்கு பரலாக்கப்பட்ட வாஜிபான சதக்காக்களை அல்லாஹ் மார்க்கமாக்கியிருக்கின்றான். சதக்காத்தின் மன்தூபத்தின் இஹ்தியாரத்தன் சதக்காக்களை மன்தூபத்தன் மார்க்கம் கட்டளையிடாத அவசியமில்லாத நஃபிலான இஹ்தியாரத்தை இஷ்டப்பட்டு இஹ்தியாரியான தன்னுடைய விருப்பப்படி கொடுக்கிறது. அப்போ விருப்பப்படியான நஃபிலான சதக்காக்களை அல்லாஹ் சரியத்தாக்கியிருக்கிறான். மினல் ஊலா அதில் முதலாவது அப்படின்னா, இந்த பணம் ஒரு இடத்தில் முடங்காமல் ஒரே இடத்தில் ஒருபட்ட தனி மனிதனிடமோ அல்லது ஒரு கூட்டத்திடமோ சேராமல் இருப்பதற்கு சேருவதை தடுப்பதில் முதலாவது ஜகாத், ஒன்றாவது ஜகாத்தாக இருக்கும். ரெண்டாவது மீராஸ் வாரிசுரிமை சட்டம். மூணாவது அந்நுதூர் நேர்ச்சைகள். நாலாவது கஃபாரா குற்றப்பரிகாரம். குற்ற தண்டனை காசு ஃபைனுங்கிறாங்கல்ல, கஃபாரா. தியத்து அப்படின்னா யாரையாவது கொன்னுட்டா அவங்களுக்கு இழப்பீடு தரது. வேணும்னே கொன்னா ஒரு மாதிரி, தவறுதலாக கொன்னுட்டா ஒரு மாதிரி, அப்படி ஃபிக்கு சட்டம் வரும். அதுக்கு ஒரு பாடம் வரும், அப்போ படிப்போம். யாராவது கொன்று விட்டால் அவர்கள் கொடுக்குற தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு கொடுக்குற பணம். ஃபிதியத்து அப்படின்னா, இப்போ நம்ம நோன்பு வைக்கல, நோன்பு வச்சுட்டு நோன்பு விட்டாச்சு, நோன்பு வைக்க முடியாமல் போகிற காரணத்துக்காண்டி நம்ம அதுக்குள்ளே சாப்பாட்டை மற்றவங்களுக்கு கொடுக்குறது. அது கீழே சரகில் இருக்குது, அதை படித்து சொல்லுவோம். அப்போ தியத்து அப்படின்னு தியாத்துனா யாராவது கொன்னுட்டா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். வித்தியத்து அப்படின்னா நோன்பு வைக்க முடியாமல் போனால், ஹஜ் செய்ய முடியாமல் போனால், இபாதத்துகளில் ஏதாவது முடியாமல் போனால் அதுக்கு மார்க்கம் சில கட்டளை இட்டிருக்கு, அதுக்கு கொடுக்கக்கூடிய பணம். நஃபக்காத்துலில் அக்ரபாயி சொந்தக்காரர்களுக்கு செலவு செய்கிறது. அஜ்வாஜி ஜோடிகளுக்கு மனைவிமார்களுக்கு செலவு செய்வது. இப்படி பணம் ஒரே இடத்துல சேராமல் இருக்கிறதுக்கு மார்க்கம் இது போன்ற செலவுகளை மார்க்கமாக்கியிருக்கிறது. அல்லாஹ் மார்க்கமாக்கியிருக்கிறான். மினல் ஊலா முதலாவது. திரும்பவும் சொல்கிறாங்க, ஐலன் பணம் ஒரே இடத்தில் முடங்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் மார்க்கமாக்கியிருக்கிறான். மா ஃபரல அல் அக்னியாய் மினல் ஊலா முதலாவது நின்றும் உள்ளதாக இருக்கும். ஐலன் அல்சோ மீண்டும் ஒன்று ஃபர்லாக்கினானே அல் அக்னியாய் செல்வந்தர்கள் மீது, குல்லி பலதின் எல்லா ஊரிலும், பி கிஃபாயத்தி ஃபுகராயிகா அவருடைய ஏழைகளுக்கு தேவையானதை, மினல் கூத்தி உணவிலிருந்தும் தான், வல் லிபாசி ஆடையிலிருந்தும் தான், வல் மஸ்கனி தங்கும் இடத்திலிருந்தும் தான், சாயிரில் அரூரியாத்தி ஏனைய அவசிய தேவைகளில் இருந்தும் தான். பணம் ஒரே இடத்தில் முடங்காமல் இருப்பதற்காக எல்லா ஊரிலேயும் அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள் மீது அந்த ஏழைகளுக்கு தேவையானதை வரலாக்கி இருக்கின்றான். அப்போ அந்த ஏழைகளுக்கு தேவையானது என்ன? உணவு, உடை, தங்குமிடம், இன்னும் அவசிய தேவைகள். இதாலம் தஃபி பிகா அதை கொண்டு தேவைகள் பூர்த்தியாகாவிட்டால் சதக்காத்துல் வாஜிபத்து முகத்திமத்து முந்திவிட்ட வாஜிபான சதக்காக்களை கொண்டு அந்த தேவைகள் பூர்த்தியாகாவிட்டால் எல்லா ஊர்லேயும் உள்ள பணக்காரர்கள் மீது அந்த ஏழைகளுக்கு
செலவு செய்வதை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கின்றான். அந்த ஏழைகளுக்கு தேவைப்படுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி இருக்கின்றான். அந்த ஏழைகளுக்கு தேவைப்படுவது உணவு, ஆடை, தங்குமிடம், அவசிய தேவைகள். வான் கால அலிரலில்லான்னு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லா தலா அல்லா தலாவாயிரம் ஃபர்லாக்கிறான் லக்னியாயி செல்வந்தர்கள் மீது ஃபி அம்வாலிஹிம் அவருடைய பொருளிலே பி கதிரி ஒரு அளவு எக்குஃபி போதுமாகுமே ஃபுகரா ஆகும் அவர்களுடைய ஏழைகளுக்கு போதுமாகுமே அந்த ஒரு அளவை அந்த ஊர் பணக்காரர்கள் மீது அல்லாஹ் ஃபர்லாக்கியிருக்கின்றான். இன்ஜாஉ அவர்கள் பசித்திருந்தாலோ அரவு ஆடையின்றிருந்தாலோ ஜஹிது அல்லது கஷ்டப்பட்டாலோ ஃபபி மன் இல் அக்னியாயி அந்த செல்வர்களுடைய தடுத்து வைப்பை கொண்டா இருக்கும். அப்படின்னா அந்த செல்வந்தர்கள் தன் பொருளை முடக்கி வைத்திருப்பதனால் தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பசித்திருக்கிறார்கள் அல்லது ஆடையின்றி இருக்கிறார்கள் அல்லது கஷ்டப்படுகிறார்கள். ஃபபி மன் இல் அக்னியாயி அந்த செல்வந்தர்கள் முடக்கி வைத்திருப்பதனால்தான் அவர்கள் பசித்திருப்பதும் ஆடையின்றி இருப்பதும் கஷ்டப்படுவதும் அந்த செல்வந்தர்கள் அவருடைய பணத்தை முடக்கி வைத்திருப்பதனால்தான். வஹக்கு அலல்லாஹி தாலா அல்லாஹ் மீது கடமையாகும் யுஹாசிபஹும் அவர்களை கேள்வி கேட்பது யௌமுல் கியாமத்து நாளிலே அத்திபஹும் அலைஹி அவர்களை வேதனை செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகும். ஒரு ஊரில் மக்கள் ஏழ்மையாக இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் தன்னுடைய செல்வங்களை பதுக்கி வைத்திருப்பதனால்தான் இந்த கஷ்டம் அவர்களுக்கு. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் கியாமத்து நாளையில் தண்டிப்பான். அல்லா தலா சொல்கின்றான், மா சலக்கக்கும் உங்களை நுழைத்தது எது, ஃபி சக்கர் என்ற நரகத்திலே உங்கள் நுழைத்தது எது. காலு அவர்கள் சொன்னார்கள், லம் நக்கு நாங்கள் ஆகவில்லை, மினல் முசல்லீன தொல்பவர்களாக ஆகவில்லை, வலம் நக்கு நாங்கள் ஆகவில்லை, நுத்திமு மிஸ்கீன ஏழைகளுக்கு உணவு கொடுப்பவர்களாக நாங்கள் ஆகவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பா, நீங்கள் எப்படி நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நாங்கள் தொழுகங்களில் ஏழைகளுக்கு உணவும் தரவில்லை, அதனால் நாங்கள் நரகத்திற்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் சதக்காத்தில் இஹ்தியாரான சதக்கா அதாவது மார்க்கம் கட்டாயப்படுத்தாத சதக்கா, இஹ்தியாரி இஷ்டத்துக்கு தன் இஷ்டப்படி கொடுக்கின்ற சதக்கா எதுன்னா வக்குஃபு. ஒன்றாவது வக்குஃபு கொடுக்கறது, ரெண்டாவது வசியத் பண்ணுறது, மூணாவது ஹிபத்து நன்கொடை தர்றது, நாலாவது சதக்கா தர்றது, ஹதியத்து ஹதியா கொடுக்கறது, அடுத்தது சாயிரு தபர்ருவாத்தி ஏனைய நன்கொடை கொடுக்கறது. அப்போ இப்படிலாம் பணம் ஒரே ஆளிடம் முடங்காமல் இருப்பதற்கான வழிகள் அல்லாஹ் ஃபர்லான சதக்காவையும் வச்சிருக்கிறான். அது இல்லாமல் அந்த ஊரில் உள்ள ஏழைகள் மீது வேறு சில கடமைகளும் இருக்கிறது. அது இல்லாமல் வக்குஃபு இருக்குது, வசியத் இருக்குது, ஹிபத் இருக்குது, சதக்கா இருக்குது, ஹதியத் இருக்குது. இப்படி பலதரப்பட்ட முறையில் பணம் முடங்குவதை அல்லாஹ் தடுக்கிறான். இன்னல் முன்ஃபிக்க நிச்சயமாக செலவு செய்பவன், இன்னமா இன்ஃபிக்கு அவன் செலவு செய்வதெல்லாம் லி நப்சிஹி தனக்காக, அத்தா எந்த அளவுக்கு எனில் எஸ் தௌஃபிர சவாபஹா அதனுடைய கூலியை கிடைக்க தேடுவான். எஸ் தௌஃபிர கிடைக்க தேடுவான், சவாபஹா அதனுடைய கூலியை கிடைக்க தேடுவான். இந்தல்லாஹி அல்லாவிடம் ஃபில் ஹயாத்தில் ஆஜிலத்தி மறுமையில், ஆஜிலத்தின மறுமை வாழ்க்கையில் அதனுடைய கூலியை அல்லாஹ்விடம் தேடுவான். அப்படி நினச்சி செலவு பண்ணுறவன் செலவு செய்வான். கமாக்கா அல்லா தலா சொல்கின்றான், வமா துன்ஃபிகு துன்ஃபிகு நீங்கள் செலவு செய்கின்றீர்களே அவைகள், மின் ஹைரின் நல்லதிலிருந்தும் தான், ஒப்படைப்பான் இலைக்கும் உங்களிடம், வானத்தும் நீங்களோ எல்லாம் துல்லமான அநியாயம் செய்ய மாட்டீர்கள். அப்போ இந்த பூமியில் செலவு செய்கிறது மறுமையில் நமக்கு கிடைக்கும். அஞ்சாவது, இன்னல் இன்சான லா